ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது நான் உங்கள் செய்ய. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, இந்திய ரிசர்வ் வங்கி, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. ஃபஸ்ட்டு தமிழில் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன், அதுக்கப்புறமா இங்கிலீஷில் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். உங்களுக்கு வந்து 1 or 2 pages நோட்ஸ் இருக்கும். கீழே டிஸ்கிரிப்ஷனில் பிடிஎஃப் லிங்க் ஆட் பண்ணுறேன். நீங்கள் டவுன்லோட் பண்ணி நோட்ஸ் மேக் பண்ணுறவங்க நோட்ஸ் மேக் பண்ணிக்கோங்க. டைம் இல்லாத பட்சத்தில் பிரிண்ட் அவுட் எடுத்து படிச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, இந்திய ரிசர்வ் வங்கி வந்து பணவியல் கொள்கையை வந்து மேனேஜ் பண்ணுது. ஸோ பணவியல் கொள்கை, மானிட்டரி பாலிசியை மேனேஜ் பண்ணுறது இந்திய ரிசர்வ் வங்கி. இதே இன்னொரு பாலிசி இருக்குது, ஃபிஸ்கல் பாலிசி, அதாவது வந்து நிதி கொள்கை. அதை மேனேஜ் பண்ணுறது வந்து கவர்மெண்ட், மோஸ்ட்லி சென்ட்ரல் கவர்மெண்ட் இது பண்ணும், கவர்மெண்ட்டுன்னு சொல்லலாம். ஸோ இந்த 2 டிஃப்ரென்ஸ் புரிஞ்சுக்கோங்க. பணம், பண அளிப்பு, வட்டி விகிதம் இதெல்லாம் நிர்வகிக்கிறது தான் மைய வங்கி இல்லை ரிசர்வ் வங்கின்னு சொல்லுவாங்க. வணிக வங்கிகளை வந்து மேற்பார்வையிடுறதும் இதோட வேலை. ரிசர்வ் வங்கி எப்போ அமைக்கப்பட்டதுன்னா, April 1, 1935. 1935 April 1. தேசியமயமாக்கப்பட்டது எப்படின்னா 1949 January 1. ஸோ இந்த 2 டேட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இதன் தலைமையகம் வந்து ஃபஸ்ட்டு வந்து கல்கத்தாவிலேருந்து மும்பைக்கு வந்து 37 மாற்றிருப்பாங்க. முதல் ஆளுநர் வந்து ஆஸ்பான் ஸ்மித். ஸோ உங்களுக்கு பிடிஎஃபாக பார்க்கும்போது இதாக இருக்கும். நான் இதை வந்து லேண்ட்ஸ்கேப்பாக வச்சுருந்ததுனால கொஞ்சம் இமேஜ் உடையிற மாதிரி இருக்கும். ஸோ அதை பார்த்துக்கோங்க. நிர்வாகம் பார்த்திங்கன்னா, இந்திய வங்கிகளின் நெறியாளர்னு சொல்கிறாங்க. கடைசி நிலை கடன் ஈயோன்னு சொல்கிறாங்க. இது ரிப்பீட்டடாக கொஷின் ஆப்ஷனில் வச்சுட்டே இருப்பாங்க. ஆளுநர், 4 துணை ஆளுநர்கள், மத்திய அரசால் நியமிக்கப்பட்ட மைய நிர்வாக குழு உறுப்பினர்கள், இவங்கெல்லாம் இருப்பாங்க. அடுத்து காகித பணம் வெளியிடுறது, அரசின் வங்கியாக செயல்படுறது, இந்திய வங்கி அமைப்புகளை நெறிமுறைப்படுத்துறது, அந்நிய பாதுகாப்புறது, கடன் அமைப்பை நிர்வகிக்கிறது, இதெல்லாம் அதோட வேலை. ரிசர்வ் வங்கியின் பணிகள், பண அதிகார அமைப்பாக இருக்குது. காகித பண வெளியீடு, வங்கி உரிமத்தை வழங்குறது, அரசுக்கான வங்கியாக இருக்குது, வங்கிகளின் வங்கியாக இருக்குது, கடைநிலை கடனியனாக இருக்குது, தீர்வாக செயல்படுகிறது, 14 தீர்வாயங்கள்லாம் இருக்குது, அந்நிய செலவாணி பாதுகாவலனாக இருக்குது. ஃபெர்மா ஆக்ட் 1999 விதிகளை நிர்வகிக்கிறது. அந்நிய செலவாணி மேலாண்மை சட்டம், பொருளாதாரத்தை நெறிப்படுத்துறது, அரசு பத்திரங்களை நியமிக்கிறது, பணம் செலுத்துதல் மற்றும் தீர்வு முறைகளின் ஒருங்குமுறையாகவும் மேற்பார்வையாளராகவும் இருக்குது. இதோட சட்டம் பார்த்திங்கன்னா 2007 சட்டம், பேமெண்ட் அண்ட் செட்டில்மெண்ட் சிஸ்டம் ஆக்ட். அடுத்து மேம்பாடுகளில், டெவலப்மெண்ட்டில் பங்கு வகிக்குது. பணவியல், பிற தரவுகளை டேட்டா வந்து கலெக்ட் பண்ணுறது, பரிவர்த்தனை மேலாளர் மற்றும் கட்டுப்பாட்டாளர். இன்டர்நேஷ்னல் லெவலில் சர்வதேச நாணய நிதியம்னு இருக்குது, அதோட உறுப்பினராக இருக்குது. வங்கி குறை தீர்ப்பாய திட்டத்தை செயல்படுத்துது, 1995 திட்டம். இந்திய வங்கி நெறிமுறை மதிப்பீட்டு வாரியமாக செயல்படுது. காகித பணம் வெளியிடும் முறை துவங்கப்பட்ட 18ஆம் நூற்றாண்டு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா, காகித பணத்தை ஃபஸ்ட்டு வெளியிட்டது வந்து தனியார் வங்கியான வங்காள வங்கி, மும்பை வங்கி, சென்னை வங்கிகள் அச்சிட்டு வெளியிட்டது. ஷெர்ஷா சூரி வந்துட்டு முதல் ரூபாயை வெளியிட்டிருப்பார். 1 ரூபாய்னா 40 செம்பு நாணயங்கள் அப்படின்னு கணக்கு பண்ணி. சமஸ்கிருத சொல் ரூபியா அப்படிங்கிற இதில் இருந்தால் ரூபாய் வெளியிடப்பட்டது. ரூபாயின்னு வந்திருக்கும். ரூபாய் நோட்டில் வந்து 17 மொழியாக எழுதப்பட்டிருக்கும். முன்பக்கத்தில் மொத்தம் 17 மொழி இருக்கும். முன்பக்கத்தில் ஆங்கிலம், ஹிந்தி இருக்கும். பின்பக்கத்தில் 15 மொழி இருக்கும். சரி, இதுதான் ஓவராலாக ரிசர்வ் பேங்கை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது. ஸோ ரிசர்வ் பேங்க் பொறுத்தளவுக்கு மானிட்டரி பாலிசியை கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டானது. வந்து சென்ட்ரல் பேங்க் கண்ட்ரோல் பண்ணுறது, அதாவது கமர்ஷியல் பேங்க்கை கண்ட்ரோல் பண்ணுறதும் இதோட ஒர்க்கு. அதே மாதிரி கரன்சி, மணி சப்ளை, இன்ட்ரெஸ்ட் ரேட்டையும் கண்ட்ரோல் பண்ணுது. ஹிஸ்ட்ரி பொறுத்தளவு பார்த்திங்கன்னா, April 1, 1935 வந்து ஃபார்ம் பண்ணுறாங்க. January 1, 1949 நேஷ்னலைஸ் பண்ணுறாங்க. ஹெட் குவார்ட்டர் வந்து கல்கத்தா டு மும்பை வந்து 1937 மூவ் ஆகிருக்கும். ஆஸ்பான் ஸ்மித் தான் ஃபஸ்ட்டு கவர்னராக இருப்பார். சென்ட்ரல் பேங்க் வந்துட்டு மற்ற எல்லா பேங்க்கையும் ரெகுலேட் பண்ணும். லெண்டர் ஆஃப் லாஸ்ட் ரிசார்ட்னு சொல்லுவாங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்டு. சென்ட்ரல் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸில் கவர்னரும் 4 டெப்யூட்டி கவர்னரும் அப்பாயின்ட் பண்ணுறவங்க, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் அப்பாயின்மெண்ட் பண்ணுறவங்களும் இருப்பாங்க. ஃபங்க்ஷன் பொறுத்தளவுக்கு கரன்சி இஷ்யூ பண்ணுறது, கவர்மெண்ட்டோட பேங்கராக இருக்குது. இந்தியன் பேங்கிங் சிஸ்டத்தை ரெகுலேட் பண்ணுது. ஃபாரெக்ஸை
கஸ்டடியன் ஆஃப் ஃபாரெக்ஸை வந்து கஸ்டடியன் அது அடுத்து கண்ட்ரோலர் ஆஃப் கிரெடிட். மானிட்டரி அத்தாரிட்டியாக இருக்குது, கரன்சி இஷ்யூ பண்ணுது, பேங்கிங் லைசன்ஸ் இஷ்யூ பண்ணுது, பேங்கர் டு கவர்மெண்ட்டாக இருக்குது, பேங்கர்ஸ் பேங்காக இருக்குது, லெண்டர் ஆஃப் லாஸ்ட் ரிசார்ட்டு, கிளியரிங் ஹவுஸாகவும் இருக்குது, கஸ்டடியன் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ். அடுத்து எக்கனாமி ரெகுலேட் பண்ணுறது, கவர்மெண்ட் செக்யூரிட்டியை மேனேஜ் பண்ணுறது, பேமெண்ட் சிஸ்டத்தெல்லாம் மேனேஜ் பண்ணுறது, டெவலப்மெண்ட் ரோலு, டேட்டாவை சேகரிக்கிறது, எக்ஸ்சேஞ்ச் மேனேஜர் அண்ட் கண்ட்ரோல். அடுத்து பேங்கிங் அம்பட்ஸ்மெண்ட் ஸ்கீம் 1995, பேங்கிங் கோட் அண்ட் ஸ்டாண்டர்ட் போர்ட் ஆஃப் இந்தியா. ருப்பி இப்போ ஃபஸ்ட்டு ருப்பி வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணது ஷெர்ஷா. இதோட ரேஷியோ பார்த்திங்கன்னா 40 காப்பர் பீஸஸ் சேர்த்தது 1 ருப்பின்னு சொல்லியிருப்பாங்க. சான்ஸ்கிரிட் வேர்டு ருப்பியா அப்படிங்கிற இதில் இருந்து வந்திருக்கும், அதுக்கு சில்வர்னு மீனிங்கு. 17 லாங்குவேஜ் நோட்டில் இருக்கும், அதில் வந்து ஹிந்தி இங்கிலீஷ் ஃப்ரண்ட்லேயும் 15 லாங்குவேஜ் பேக்லேயும் இருக்கும். ஃபஸ்ட்டு பிரிண்டட் பேப்பரை வெளியிட்டது பேங்க் ஆஃப் பெங்கால், பாம்பே, மெட்ராஸ். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்புறேன் அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.